Hello guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel on road VLOGSTER. So இந்த வீடியோல நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்றத thumbnail பார்த்தே நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. பெரியகுளம்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 இடங்களுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது என்னென்ன இடம் அப்படின்றத இந்த வீடியோலயே நம்ம பார்த்துடலாம். நம்ம போய் பார்க்க போற இடம் கும்பக்கரை. நான் போடியில இருந்து கிளம்பி இப்போ கும்பக்கரைக்கு போயிட்டு இருக்கேன். போடியிலேருந்து வரக்கூடிய பைபாஸில் வேலை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளால் இப்போ அந்த பைபாஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம தேனி உள்ளே வந்து தான் போக முடியும் பெரியகுளத்துக்கு. ஸோ நானும் அந்த வழி தான் வந்தேன். அதனால் தேனி மெயின் ரோடு வழியாக பெரியகுளம் வந்து தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் இந்த வீடியோவோட எண்டில் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வைகை டேம். பெரியகுளம் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் பெரியகுளம் அவுட்டரில் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த கும்பக்கரை ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த கும்பக்கரை போகிற பாதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மரம் அவ்வளோ அடர்த்தியாக சூழ்ந்துருக்கும். இந்த மாதிரியான இடங்களை இப்போ பார்க்குறதெல்லாம் ரொம்பவே ரேர்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரோட்டில் ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா அடுக்கம் வழியாக நீங்கள் கொடைக்கானலே போயிடலாம். ஆனால் நம்ம இப்போ ரைட் சைடு போகக்கூடாது, நேராக போகிற பாதையில் போகணும். அப்படி நேராக போயிட்டுருக்க பாதையில் போனோம்னா 1 கிலோமீட்டரில் கும்பக்கரை வந்துடும். என்ட்ரி டிக்கெட் 20 ரூபா. அதை வாங்கிட்டு கேமராவுக்கு 50 ரூபா கேட்பாங்க. அதையும் நான் வாங்கிட்டேன். ஸோ 1 கிலோமீட்டர் தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் அங்கேருந்துமே ரொம்ப தூரம் நடந்து போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா பெரியவங்க இவங்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக போகணுன்றதுக்காகவே இந்த மாதிரி சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ் எல்லாமே விட்டுருக்குறாங்க. இதுக்கும் டிக்கெட்டு 10 ரூபா வாங்குவாங்க. வைகை டேமோட வியூ பாயிண்ட்டு கும்பக்கரை மேலே ஏறி பார்க்கலாம். ஆனால் இப்போது இதெல்லாம் ப்ராப்பர் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. அதனால நீங்கள் மேலே எல்லாம் போய் ஏற முடியாது. அப்போது மேலே இருந்து பார்க்கக்கூடியதை இப்போ ட்ரோன் ஷாட்டில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் நம்ம ஒரு வழியாக கும்பக்கரை அருவி இருக்கிற இடத்துக்கே போயிட்டோம். போனதுமே ஒரு சின்னதாக ஒரு ட்ரோன் ஷாட்டை எடுத்தாச்சு நம்ம. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் வீடியோ எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக எடுக்க ஆரம்பித்தேன். சீசன் டைம் வேறு, நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு. நான் போனது சண்டே அப்படிங்கிறதுனால மக்கள் அளவுக்கு அதிகமாக வந்திருந்தாங்க. இந்த கும்பக்கரை அருவியில் கிட்டத்தட்ட 3 இடத்துல குளிச்சுட்ருப்பாங்க. ஆனால் முக்கியமாக குளிக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அருவி மட்டும்தான். இந்த அருவியில் மட்டும்தான் நம்மளால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நின்று குளிக்க முடியும். இதுக்கு மேலேயும் 2-3 இடங்கள் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் இப்போ அங்கெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. எப்போவுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்த தாண்டி மேலே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. அதனால் நீங்கள் மேலே போகிறத பார்த்தா அவங்களே உங்களை கீழே கூப்பிட்ருவாங்க. இங்கே வெறும் அருவி மட்டும் இல்லாமல் 2 முக்கியமான கடவுள்களுக்கு சிலையும் வச்சுருக்கிறாங்க. அதில் முதல்ல இருக்கக்கூடிய சிலை எந்த கடவுளுடையதுன்னு பார்த்தா விநாயகரோட சிலை வச்சுருக்கிறாங்க. விநாயகர் சிலையை தாண்டி போனதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துலேயே வேலோட ஒரு முருகர் சிலையும் இருக்கும். இந்த 2 சிலையுமே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாகவே இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு கீழே கல்வெட்டில் செதுக்கின மாதிரி சில எழுத்துக்களும் இருக்குது. அதையுமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ கும்பக்கரையிலேருந்து அடுத்து நம்ம போகக்கூடிய இன்னொரு முக்கியமான இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் திருக்கோயில் தான். இந்த கைலாசநாதர் கோயில் தேனியிலேருந்து பெரியகுளம் போகிறதுக்கு முன்னாடியே கைலாசப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில் தான் இந்த கைலாசநாதர் கோவில். கைலாசப்பட்டிங்கிற ஊர்லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதான் இந்த கைலாசநாதர் கோவில். இந்த கோவில் வந்து மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவிலும் கூட. இந்த கோவிலில் இப்போ தமிழ் மொழியிலே அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கோவிலுடைய அழகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ட்ரோன் ஷாட்டில் கேப்சர் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள். பெரியகுளம் சுற்று வட்டார பகுதிகளிலேயே கிட்டத்தட்ட ரொம்பவே பழமையான கோவில் எது அப்படின்னு கேட்டால் முக்கால்வாசி பேர் இந்த கோயிலை தான் சொல்லுவாங்க. இந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மேலே இருந்தாலுமே 4 பக்கமும் இருந்து வர்றதுக்குமே இந்த கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. பின்னாடி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அது வந்து படிக்கட்டுகள் எதுவுமே இருக்காது. நம்ம நடந்து வர்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும். 4 வழியில் இப்போ ஒரு வழியை அடைச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக. இன்னொரு இடத்துல கார் பஸ் மூலமா வர்றதுக்காக ரோடும் போட்டிருப்பாங்க. இந்த கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது. நீங்கள் ஒன்று பைக்கில் போகணும். எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சொந்த வாகனங்களை பயன்படுத்தி தான் இந்த கோவிலுக்கு வந்து சேர முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஷேர் ஆட்டோக்கள் இருக்குது. நீங்கள் அது மூலியமாகவும் இந்த கோயிலை வந்து சேரலாம்.
ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு மரம் இருக்கும். அங்கே ஒரு சூளம் வச்சும் சாமி மாதிரி வச்சு கும்பிட்டு தான் இருந்தாங்க. இந்த கோயிலேருந்து பார்த்தாலுமே வைகை டேமுடைய வியூ அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக தெரியும். பெரியகுளத்துலேருந்து வைகை டேம் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படிங்கிறத இந்த ட்ரோன் ஷாட்லேயே நீங்கள் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் இமீடியட்டாக உங்களே வந்து சேரும். நான் உங்களை அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.